கொடுத்தாங்கம்மா. 55,000 கொடுத்தாங்களா? நீ வந்ததுல இருந்து நானும் மத்தியானத்துல இருந்து பாக்க. என்னய்யா? இன்னும் சம்பளத்துல நிக்க. ஆமா. நான் எவ்வளவு காசு வாங்குறோம்னு நிக்க. ஆமா. காசு பணத்தை வச்சு என்னமா பண்ண போற? என்னய்யா அப்படி சொல்ற? காசு பணம் இல்லன்னா ஒண்ணுமே இல்ல. யாரு சொன்னா? ஒண்ணுமே இல்ல. ஒரு 8 நாள் பட்டியா கிடந்துட்டு எடுத்தாலும் கெட்டு கெட்டா பணத்தை வச்சுட்டு ஒரு பக்கத்துல தட்டுல சோற வை. கெட்டு கெட்டா பணம் இருந்தா ஏன் 8 நாள் பட்டியா கிடக்கணும்? அது இல்லம்மா. 4 நேரம் ரகரகமா சாப்பிடலாம். அது சரிதான். ஆமா. 8 நாள் பட்டியா கிடந்து ஆமா. ஒரு தட்டுல பணத்தை வை. ஆமா. ஒரு தட்டுல சாப்பாடு வை. ஆமா. இது 2 தான் உனக்கு இப்ப இருக்கு. ஆமா. இது எது வேணுமோ அடுத்த 8 நாளைக்கு உனக்கு இதுதான் சொன்னா நீ எதை போய் எடுப்ப? சாப்பாடை ஓரம் கட்டி வச்சுட்டு அந்த பணத்தை கொண்டுட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிடுற. வெளியே விடணும்ல. அதுதான் சொல்றேன். அடுத்த 8 நாளைக்கு இது 2ல ஏதாவது ஒண்ணுதான்னா எதை எடுப்ப? சோறு தான் முக்கியம். அப்ப என்ன காசு பணத்தை வச்சு என்ன செய்ய போற? அது சரி இப்ப சொன்ன பத்தியா? ஆமா. அப்ப நீங்க சும்மா தான் வில்லு படிக்கீங்க. ஐயாவுக்கு சும்மா எல்லாம் படிக்க. புரோட்டா சாப்பிட்டு சும்மா தான் வில்லு படிக்கீங்க. காசு பணத்துக்கு வில்லு படிக்கல. அவர் தெம்ப கொடுத்தா போதுமா? அப்ப நீங்க பாட்டுக்கு படிங்க. ஆயிராய் ஆமா. எங்கள் ஐயா இங்க எங்கடாக